வணக்கம். மௌரியர்களின் நிர்வாகம். உத்தரபாதா, அதாவது உத்தரபாதா என்பது வட மாகாணம். அதனுடைய தலைநகரம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மௌரிய பேரரசு மையப்பகுதி பாடாலிபுத்திரம் தலைநகரம். வடப்பகுதிக்கு பேர் தான் உத்தரபாதம், அதோடைய தலைநகரம் தான் தட்சசீலம். இரண்டாவது அவந்தி ராஷ்டிரா. இந்த அவந்தி ராஷ்டிரா என்பது மேற்கு மாகாணத்தின் தலைநகரம். இது மேற்கு பகுதியின் தலைநகரம். உஜ்ஜயினி, இது ஒரு வணிகத்தலமாக காணப்பட்டது. உஜ்ஜயினி மாகாணம், அதாவது உஜ்ஜயினியின் மாகாணம் எங்கு அமைந்துள்ளது, எந்த பகுதினா மேற்கு பகுதி. மேற்கு மாகாணம் தான் உஜ்ஜயினி. மௌரியர் காலத்தில் மேற்கு பகுதி மாகாணம். ராட்சி அல்லது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணம், இதுதான் ஹெட். மத்திய மாகாணத்தின் தலைநகரம் இதுதான் பாடாலிபுத்திரம். மௌரியர்களின் தலைநகரம், மைய தலைநகரம் பாடாலிபுத்திரம். தோசாலி அப்படின்ற மாகாணம் எந்த பகுதிகளுக்கு பொறுப்பாக இருந்தது? இந்த தோசாலி அப்படின்ற மாகாணம் எதுக்கு பொறுப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதிக்கு. இது இணைப்பானது. தோசாலி கலிங்க போரின் மூலமாக இணைக்கப்பட்டது. கிழக்கு பகுதி. கலிங்கம் 261 அசோக கலிங்கத்தின் மீது படையெடுத்து கலிங்கத்தை இணைத்திருப்பார். அப்போ கலிங்கம் கிழக்கு மாகாணமாக மாறுகிறது. அப்போ கலிங்கத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோசாலி, தலைநகர் பகுதி. வென்றதுக்கு பிறகு கிழக்கு பகுதியின் தலைநகரம், அதாவது மாகாணமாக, கிழக்கு பகுதியின் மாகாணமாக கலிங்கம் மாறுகிறது. அதனுடைய தலைநகரம் தோசாலி. தட்சிணபாதா, அதாவது தென் மாகாணம், தென் பகுதிக்கு பேர் தட்சிணபாதா. அதனுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி. தட்சிண பகுதியின் தென் மாகாணத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி. கலிங்கம், அதாவது அதனுடைய தலைநகரம் தோசாலி, முக்கியமாக எந்த பகுதியை சார்ந்தது? எந்த பகுதினா கிழக்கு பகுதியை சார்ந்தது. இவைகள் அனைத்தும் கிழக்கு பகுதியை சார்ந்தது. கலிங்கம், தோசாலி. மௌரியர் காலத்தில் மாகாணங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு டேஷ் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தன. 3 முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதேசிகா, ராஜுகா மற்றும் யுக்தா என்று 3 முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. மௌரியர் காலத்தில் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொறுப்பான முக்கிய அதிகாரி யார்? மாவட்ட நிர்வாகத்திற்கு யார் மிக முக்கியமான அதிகாரி பார்த்தீங்கன்னா பிரதேசிகா. முக்கியமான ஒரு ஹெட், முக்கியமான ஒரு அதிகாரி பிரதேசிகா. மௌரியர் காலத்தில் வருவாய் நிர்வாகத்திற்கும் கிராமப்புற நீதித்துறைக்கும் பொறுப்பானவர் யார்னா ராஜுகா. 3 முக்கியமான அதிகாரிகள் இவங்க 2 பேரும், மீது இன்னொருத்தரும் வருவார். மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தில் யுக்தாவின் முக்கிய வேலை என்ன? இவங்களோட முக்கிய வேலை என்னன்னா கணக்கை பதிவு செய்வது, அக்கௌண்டன்ட், கணக்கு பதிவு யுக்தாவின் வேலை. பிரதேசிகா எந்த நிலையை நிர்வகித்தார்? இந்த பிரதேசிகா என்பவர் எந்த நிலையை நிர்வகித்தார்? மாவட்ட நிலையை நிர்வகித்தவர் தான் பிரதேசிகா. இவருக்கு உதவி செய்யறதுக்கு தான் ராஜுகா மற்றும் யுக்தா ஆகியோர்கள் இருந்தாங்க. ராஜுகாவின் கீழ் எந்த நிர்வாக பகுதி இருந்தது? ராஜுகாவின் கீழ் கிராம பகுதியும் இருந்தது. மௌரியர் காலத்தில் யாரின் கீழ் ராஜுகா வேலை செய்தார்? ஏன்னா பிரதேசிகா, இவரோட கீழ் தான் ராஜுகா வேலை செய்கிறார். பிரதேசிகா. மௌரியர் காலத்தில் யாரின் கீழ் ராஜுகா வேலை செய்தார்? பிரதேசிகா. மௌரிய மாவட்ட நிர்வாகத்தில் யுக்தா மற்றும் ராஜுகா இணைந்து செய்த வேலை என்ன? என்ன வேலை இணைந்து செய்கிறார்? வருவாய் கணக்குகளை சரிபார்த்தல். யுக்தா மற்றும் ராஜுகா இவங்களுடைய வேலைகள் இணைந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னா வருவாய் கணக்குகளை சரிபார்த்தல் மாவட்ட அளவில். மௌரியர் காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தில் நீதித்துறைக்கு பிரதானமாக யார் பொறுப்பேற்றிருந்தார்? யார் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட அளவில் யாருன்னா ராஜுகா. மௌரியர் காலத்தில் ஒரு துணை மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் இருந்தன? ஒரு துணை மாவட்டத்தில் எத்தனை கிராமங்கள் இருந்தன? 5 to 10 கிராமங்கள் வரைக்கும் இருந்தன. மௌரியர் காலத்தில் கிராமத்தில் இருந்த கணக்காளருக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? இதுதான் கோபம். கிராம அளவில் ஸ்தானிகா அப்படின்றவரோட பங்கு என்ன? இந்த ஸ்தானிகா அப்படின்றவரோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி வசூலிப்பவர் ஸ்தானிகா.
மௌரியர் காலத்தில் கிராமங்களை பராமரிப்பதற்கான பொறுப்பாளர் யார்? யார் கிராமங்களெல்லாம் பராமரிப்பதற்கு பொறுப்பாளர்? கிராம தலைவர் அல்லது கிராமிகா என்று அழைக்கப்பட்டவர். கிராமிகா. மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் கிராம நிர்வாகம் யாருக்கு பொறுப்பாக இருந்தது? கோபாஸ் மற்றும் ஸ்தானிகா. கோபா மற்றும் ஸ்தானிகா கிட்டதான் இந்த கிராம நிர்வாகங்கள் இருந்தது. மௌரியர்களின் காலத்தில் நகர நிர்வாகம் எத்தனை வாரியங்களால் நிர்வகிக்கப்பட்டது? குறிப்பாக பாடாலிபுத்திரம் 6 வாரியங்களால் நிர்வகிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரியத்திலும் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 5 உறுப்பினர்கள். 30 பேர் கொண்ட ஒரு குழு பாடாலிபுத்திர நகரத்தை நிர்வகித்தது. மெகஸ்தனிஸ் விவரிப்பின்படி கீழ்கண்ட எந்த ஒரு பணியை நகர நிர்வாக வாரியங்கள் செய்தன? இது பார்த்தீங்கன்னா போர் திட்டமிடுதல், தொழில்துறை மற்றும் கலைகள் பராமரித்தல், விவசாயம் மேம்படுத்துதல், கோவில் நிர்வாகம். தொழில்துறை கலைகளை பராமரித்தல். நகர நிர்வாகத்தின் கீழ் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு எந்த செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும்? எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக சேவை. நகர நிர்வாகத்தில் சுங்க கட்டணம் தொடர்பான பொறுப்பை யார் கவனித்தனர்? யாரா? சுங்க வாரியம். மௌரியர்களின் காலத்தில் நகர நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? யார்னா நகரிகா. கிராமத்திற்கு தலைமை தாங்கியவர் கிராமிகா. நகர பகுதியை நிர்வகிக்க நகரிகாவிற்கு உதவிய அதிகாரிகள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபா மற்றும் ஸ்தானிகா. இவங்க 2 பேரும் யார்? நகரிகாவிற்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, நகரத்தை பாதுகாக்கிறதுக்கு. பாடாலிபுத்திரத்தின் தலையாய நிலை எந்த காரணத்தால் முக்கியமாக இருந்தது? அனைத்து திசைகளிலும் பயணிக்க அரசு முகவர்கள் இருந்ததால். அது ரொம்ப மையப்பகுதியாக இருந்தது. மௌரியர்களின் காலத்தில் அரசின் கட்டுப்பாட்டு எங்கு அதிகமாக இருந்தது? எங்கன்னா நகரங்கள்ல தான் மிக அதிகமாக காணப்பட்டது அரசின் கட்டுப்பாடு. மெகஸ்தனிஸ் எந்த சாலையை பற்றி குறிப்பிடுகிறார்? மெகஸ்தனிஸ் எந்த சாலையை பற்றி குறிப்பிடுகிறார்? வடமேற்கு இந்தியாவை பாட்னாவுடன் இணைக்கும் சாலை. இதை பற்றி மெகஸ்தனிஸ் குறிப்பு கூறுகிறார். உஜ்ஜயினியிலிருந்து பாட்னாவிற்கு இணைக்கும் அந்த சாலை. மௌரியர்களின் காலத்தில் அசோகன் கல்வெட்டுகள் எங்கு காணப்படுகின்றன? எங்கன்னா பெரும்பாலும் அத்தியாவசிய நெடுஞ்சாலைகளில் தான் அசோகரோட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. மௌரியர்களின் காலத்தில் போக்குவரத்து மேம்பட முக்கிய காரணம் என்ன? போக்குவரத்து மேம்பட முக்கிய காரணம் குதிரைகள் மற்றும் சாலைகள். மௌரியர்களின் காலத்தில் அரசு சாலைகள் எவ்வாறு இருந்தன? எவ்வாறுனா நன்கு கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டன. மௌரிய காலத்தில் சாலைகளின் முக்கிய பணி என்ன? இது பார்த்தீங்கன்னா வணிகத்திற்கும் பயணத்திற்கும் உதவுதல். சாலையோட இதுவே அதான். மௌரியர்களின் காலத்தில் சாலைகள் எந்த வகையான வளர்ச்சியை ஊக்குவித்தன? எதுனா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி. மௌரிய காலத்தில் வரி விதிப்பு முக்கியத்துவம் பெற்றதற்கு காரணம் என்ன? ஏன் வரி விதிப்பு முக்கியத்துவம் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு. மௌரியர்களின் வரி நிர்வாகம் எந்த சமூக குழுக்களை சுற்றி அமைந்தது? எந்த சமூக குழுக்களை சுற்றி அமைந்திருந்தது? விவசாயிகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் வணிகர்களை சுற்றி தான் வரி நிர்வாகம் அமைந்திருந்தது. மௌரியர்களின் வரி நிர்வாகத்தை விவரித்தவர் யார்? யாருன்னா சாணக்கியர் எனப்படும் கௌட்டில்யர். மௌரியர்கள் எந்த செயல்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தந்தனர்? எதுனா மதிப்பீடு. அதை எவாலுவேட் பண்ணுறது தான் அவங்களுடைய இதுக்கு இது. மௌரியர்களின் வரி நிர்வாகத்தில் எது முக்கிய பங்கு வகித்தது? எதுன்னு பார்த்தீங்கன்னா வலுவான மற்றும் திறமையான அரசு இயந்திரங்கள். அதுதான் கணக்கு போட்டு கூறியது. அதை மதிப்பீடு பண்ணுறது தான் அவங்களுடைய மிக தலையாய கடமையாக இருந்தது மௌரியர்களுக்கு. மௌரியர் காலத்தில் விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரி எவ்வளவு? விவசாயிகிட்டேருந்து எவ்வளோ இருந்தால்னா பயிரின் 1/3 பங்கு வரி வசூலாக பெறப்பட்டது. மௌரியர்களின் வரி நிர்வாகம் எந்த துறையை அதிகமாக ஆதரித்தது? பொருளாதார மேம்பாடு. வரி விதிப்பு முறையை பராமரிக்க மௌரியர்கள் பயன்படுத்திய பொறுப்பு என்ன? எதுனா மதிப்பீடு மற்றும் சேகரிப்பு. மௌரியர் காலத்தில் வரிகள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டன? நேரடியாக அரசால் வாங்கப்பட்டன. வரி நிர்வாகத்தில் கௌட்டில்யரின் பணி எதை குறிக்கிறது? எதனா பல்வேறு வரிமுறைகளின் பட்டியல்.